போதும். போதும். அம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னடா? எனக்கு அப்பான்னு இருக்கிறவரு தன்னுடைய ஆசை நாயகியோட தோட அடகு வச்சு பொண்ணுக்கு புடவை வாங்கிட்டு வந்து நல்ல காரியம் பண்ணிருக்காராமே. அப்புறம் சித்தப்பா வந்து புடுங்கி அதை கொண்டு போயிட்டாராமே. அதுக்குள்ள ஊர் மொத்தம் பரவடிச்சா இந்த செய்தி? இது ஒண்ணுதான் குறைச்சல் நமக்கு. உனக்கு யாருடா சொன்னாங்க? சித்தப்பா நேரா டிராவல்ஸ்க்கே வந்தாரு. புடவைய காட்டி மொத்த கதையும் சொல்லிட்டு போனாரு. இப்படி இவர் பண்ணனி யாராவது அழுதாங்களா? கேளுங்க இவரை. நான் என்னத்த கேக்குறது? எந்த கேள்விக்கும் இவர்கிட்ட பதில் இல்லையே. எல்லாத்துக்கும் ஏடா குடமா ஏதோ ஒரு பதில். கடைசியில ஏண்டா கேள்வி கேட்டோன்னு நாம தான் வெறுத்து போகணும். எதை கேட்டாலும் நேரம் வரட்டும் பதில் சொல்றேன், நேரம் வரட்டும் பதில் சொல்றேன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. வெக்கம் கெட்ட ஜென்மம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இந்த தோடு பிரச்சனை வேற புதுசா. புடவைய கூட அவங்களுக்காக தான் வாங்கியிருப்பாரு. கேட்டு பாருங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிருப்பாங்க. புடவையை திருப்பி கொடுக்க முடியாது. வேற வழி இல்லாம பொண்ணுக்கா புடவை வாங்கினேன்னு சொல்லிருப்பாரு. ஆஹா, பொண்ணு மேல எவ்வளவு பாசம்னு ஊரெல்லாம் மெச்சிப்பாங்கல்ல. அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாரு. கேளுங்க. நாம தாண்டா கேள்வி கேட்டு கெட்டவங்களாகணும். ஏன்னா இவருக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே கிடையாது. சரி, நீ வந்து சாப்பிடு. இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு எப்படிமா இறங்கும்? அன்னைக்கு என்னமோ கற்பூரத்தை கையில வச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையை அவரால் சொல்ல முடியல. இப்ப சாப்பிடும் போதாவது தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இவர் இப்படிதானே நம்ம எல்லாம் விட்டுடலாம். உண்மையை சொல்லுங்க. இந்த அன்னத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நேரம் வரும்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு தானா தெரிய வரும். ஆனா அதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிருக்கும். யாருக்கும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிற தகுதியே இருக்காது. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க.
நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.